இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அமெரிக்காவே உலுக்கிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட மினியாபோலிஸ் சிட்டி இப்போ பெரிய ஒரு போர்க்களமா மாறி இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பனிப்பொழிவு, இன்னும் ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமா தெருவில் இறங்கி போராட்டத்தை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் 37 வயசான ரேனி நிக்கோல் குட் அப்படிங்கிற ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்டதுதான். இது சாதாரணமான துப்பாக்கி சூடு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் போரே நடந்துகிட்டு இருக்கு. ஐசிக்கும், அதாவது குடிவரவுத்துறைக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் இடையே என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு பேர் கைது செய்யப்படுறாங்க, ஏன் மிகப்பெரிய போராட்டமாக இது மாறிக்கிட்டு இருக்கு, இதை பற்றி தான் நாம இந்த வீடியோல ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். இந்த போராட்டமானது ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணமே 37 வயசான ரேனி நிக்கோல் குட் என்பவங்க சுட்டுக் கொல்லப்பட்டதுதான். அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை ஒரு நிமிடம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு நைட் ட்ரெயினி அவங்களோட எஸ்யூவி காரில் இருக்காங்க. அவங்க தனியா இல்லை, அவங்க கூட அவங்களோட மனைவியும் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ திடீரென ஐஸ் அதிகாரிகள், அதாவது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த இடத்தை சுற்றி வளைக்கிறாங்க. ஐஸ் அதிகாரிகள் யாரையாவது டெயின் பண்ணவோ அல்லது கைது பண்ணத்தான் வருவாங்க. ஆனா அன்னைக்கு ட்ரெயினியை எதுக்காக அவங்க தடுத்தாங்க என்பதுக்கு இப்ப வரையுமே மர்மமாக தான் இருக்கு. ட்ரெனியோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அங்கே இருந்த எங்களோட அண்டை வீட்டுக்கு, அதாவது நெய்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் போனோம்னு சொல்றாங்க. அதாவது அங்கே ஏதோ ஒரு குடிவரவு சோதனை நடந்திருக்கு. ஐஸ் அதிகாரிகள் சோதனை செய்திருக்கிறார்கள். அதனை தட்டி கேட்கவோ அல்லது அங்கே இருந்தவங்களுக்கு உதவி செய்யவோ தான் ட்ரெனி போயிருக்காங்கன்னு அவங்களோட வைஃப் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரமாக இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுது. அந்த நேரம் எடுக்கப்பட்ட வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வரும். அந்த நேரத்தில் அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த காரை சுற்றி வளைச்சு துப்பாக்கி நீட்டிக்கிட்டு காரை விட்டு கீழே இறங்குன்னு கத்துறாங்க. அந்த இடமே ரொம்ப பயங்கரமான பதட்டமா இருக்கு. ஏன்னா துப்பாக்கி நீட்டிக்கிட்டு இறங்குன்னு சொல்றாங்க. ரெனி காரை ஸ்டார்ட் பண்றாங்க. கார் மெதுவா நகர ஆரம்பிக்குது. கார் நகர ஆரம்பிச்ச அந்த ஒரு செகண்ட் தான் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அங்க நின்று கொண்டிருந்த அதிகாரி யோனத்தன் ராஸ், அவர் எதையுமே யோசிக்காம தன்னோட துப்பாக்கி எடுத்து அந்த காரை நோக்கி சரமாரியா சுட்டிருக்கார். ஒரு தடவை இல்லை, பல முறை சுட்டிருக்கார். துப்பாக்கி சூடப்பட்ட உடனே ரெனி அப்படியே கார் சீட்டில் சரிஞ்சிட்டாங்க. அப்புறம் அந்த கார் கட்டுப்பாட்டு இழந்து அங்கே இருந்த ஒரு தடுப்புல மோதி நிற்குது. அவங்களுக்கான மெடிக்கல் உதவியை கொடுக்கறதுக்காண்டி வந்தாலுமே அங்கே இருந்த அதிகாரிகள் அவங்களுக்கு மெடிக்கல் உதவியை கொடுக்காம தடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அவருக்கான மெடிக்கல் உதவியை கொடுக்காததால அவர் அந்த இடத்துல உயிரிழந்துட்டார். உண்மை சொல்லணும்னா கொல்லப்பட்டுட்டார் என்பதுதான் உண்மை. அந்த மெடிக்கல் உதவி கிடைச்சிருந்தா கூட அது தப்பித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. ஒரு தடவை சுட்டிருந்தா கூட பரவாயில்லை. ஆனா 4-5 தடவைக்கு கிட்ட பல தடவை அவர் சுட்டிருப்பதுல இருந்தே அவர் பாதுகாப்புக்காண்டி சுடல, தற்பாதுகாப்புக்காண்டி அதனை செய்யல என்பது தெளிவாக தெரியுது. இப்போ இதுல 2 பக்கம் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க என்பதை பார்ப்போம். ட்ரம்ப் நிர்வாகம் தரப்புலையும் ஐஸ் தரப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் அதிகாரிகளை காரை ஏற்றி கொள்ள பார்த்தாங்க. அந்த கார் ஒரு ஆயுதம் மாதிரி அதிகாரிகள் மேல பாய பார்த்தது. அதனாலதான் தற்பாதுகாப்புக்காண்டி, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி அதிகாரி சுட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அங்கே இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார் மெதுவாகத்தான் நகர்ந்தது. ரேனிக்கு அதிகாரிகள் சுடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பயத்துல அங்கிருந்து காரை எடுத்துக்கிட்டு போகத்தான் பார்த்தாங்களே தவிர ஒரு அதிகாரி தன்னை தற்பாதுகாத்துக்க அந்த பெண்ணோட உயிரை போற அளவுக்கு சுட வேண்டிய அவசியம் என்ன? கார் டைரை சுட்டிருக்கலாமே, ஏன் நேரடியா ரெனியை சுட்டாங்க அப்படிங்கறதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த சம்பவம் முடிஞ்சதுமே அந்த அதிகாரி மேல எந்த ஒரு உடனடி நடவடிக்கையும் எடுக்கப்படையில. இதுதான் அங்கே இருந்த மக்களை இன்னுமே கோவப்படுத்திச்சது. ஒரு சாதாரணமான பெண் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கான குரல் குறுக்க வந்தப்போ அவங்களை உள்நாட்டு தீவிரவாதியான முத்திரை குத்துறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரருக்காண்டு குரல் கொடுக்க வந்தவங்களை சுட்டு கொண்டது சரியா? இதை பற்றி உங்களுடைய கருத்தை இப்பவே நீங்க கோவம் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி நாங்க பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னா இவர் செய்தது சரியா அல்லது அதிகார துஷ்பிரயோகமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை இப்பவே கோவம் பண்ணுங்க. இதுக்கு பிறகு இந்த வீடியோ முழுமையா பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது என்பதையும் கீழே கோவம் பண்ணுங்க. இப்ப நாங்கள் தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரேனி சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த செய்தி காட்டு தீ மாதிரி மினியாபோலிஸ் முழுக்க பரவுது. மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஜஸ்டிஸ் ஃபார் ரெய்னி அப்படிங்கிற முழக்கம் நகரம் முழுக்க ஒலிக்க ஆரம்பிக்குது. சனிக்கிழமை காலையில மினியாபோலிஸ்ல இருக்கிற பவுடர் கோன் பார்க், அங்க மக்கள் ரொம்ப அதிகமா கூட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு உண்மையாகவே பனி ரொம்பவே அதிகமா இருந்தது. பனிக்கட்டிகள் எல்லா இடத்தையும் இருந்தது. ஆனா அந்த பனிக்கட்டியை விட மக்களோட கோபம் ரொம்பவே அதிகமா இருந்ததுன்றே சொல்ல முடியும்.
ஐஸ் அவுட் ஆஃப் மினிசோடா அப்படிங்கிற பேரில் பெரிய ஒரு நடைப்பயணத்தை அவர்கள் தொடங்கினார்கள். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த பேரணியில் 10,000கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு மினியாபோலிஸினுடைய போலீஸ் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் ஐஸ் அதிகாரம் செல்லாது, எங்கள் மக்களை கொள்ளாது அப்படின்னு மக்கள் கத்திய கோஷங்கள் அங்கே இந்த உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் போராட்டத்தோட உச்சகட்டம் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நடந்துச்சு. ஐஸ் அதிகாரிகள் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்ற கொனோப்போய் கோட்டல் முன்னாடி ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் திரடுறாங்க. கொலை செஞ்ச அதிகாரி அங்ககிட்ட ஒப்படைங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. அப்படி கோஷம் போட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அங்க என்ன நடந்ததுன்றா, போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இது சட்டவிரோதமான கூட்டம் அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து உடனே கிளஞ்சி போகணும், இல்லைன்னா நாங்கள் பலத்தை பயன்படுத்துவோம்னு போலீஸ் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் கிளஞ்சி போகல. இதனால நிலைமை கையை மீறி போக ஆரம்பிக்குது. போராட்டக்காரர்களில் சிலர் அந்த கூடலுக்கு நுழைய முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. அப்போ போலீஸாருக்கும் மக்களுக்கும் இடையில நேரடி மோதல் வெடிக்க ஆரம்பிக்குது. போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எங்க மேல கற்களையும் பனிக்கட்டைகளையும் வீசினாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு போலீஸ் அதிகாரி மேல பெரிய பனிக்கட்டி பட்டதுனால அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே போலீஸார் தடியடி நடத்த ஆரம்பிச்சு கண்ணீர் போய் குண்டுகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ராத்திரி மட்டுமே கிட்டத்தட்ட 30 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய பேர் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் என்று சொல்லப்படுது. மேஜர் ஜோக்கப் புரோவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், மக்களோட கோபம் எனக்கு புரியுது, ஆனால் வன்முறையில இறங்குறது தீர்வாகாதன்னு மக்கள் பக்கம் பேசி கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தார். இதுவரும் ஒரு போராட்டமா மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. மினியாபோலிஸ் மக்களுக்கு ஏற்கனவே போலீஸ் மேல ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு. ஏற்கனவே போலீஸாரால ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார். இப்போ மறுபடியும் அநியாயமான மரணம் அதாவது கொலையானது நடக்கும்போது மக்கள் இதை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பா அந்த ஊர்ல இருக்கிற குடியேற்றவாசிகள் அதாவது இமிகிரன்ஸ் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாட்டில் எங்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளை எங்களை சுட்டுக் கொள்றாங்களே என்று அவங்களுக்கு பெரிய ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கு. இதனால தான் இந்த போராட்டம் ஒரு சிட்டி போராட்டமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சமூக எழுச்சியாக மாறி இருக்கு. சரி, போராட்டக்காரர்கள் என்னதான் கேட்குறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அவங்களோட கோரிக்கை ஒன்று தான், அந்த அதிகாரி யோனத்தன் ரைஸை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணி அவர் மேல கொலை வழக்கு போடணும். அது வரைக்கும் நாம ஓய மாட்டோம்னு மக்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா இங்கதான் விஷயமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அமெரிக்காவோட உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற கிறிஸ்டி நியோமோவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பெண்ணை ஒரு உள்நாட்டு தீவிரவாதி என்று சொல்லிட்டாங்க. அவர் காரை ஆயுதமா பயன்படுத்துறாரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா மேஜர் ஜோக்கப் புரோவர்கள் உடனே அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, அவர் ஒன்றும் தீவிரவாதி இல்லை, அவரோட சாதாரணமான பெண், அவங்க அங்கிருந்து பயத்தால தப்பிக்க மட்டும்தான் பார்த்தாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு சிட்டி மேஜருக்கும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் இடையில இவ்வளவு பெரிய ஒரு மோதல் நடக்கிறது அமெரிக்காவையே பரபரப்பாக்கி இருக்கு. இதற்கிடையில இல்கான் ஓமன் மாதிரியான காங்கிரஸ் உறுப்பினர்கள், அதாவது அங்க இருக்கிற எம்பிக்கள் இந்த ஐஸ் சென்டரை இன்ஸ்பெக்ஷன் பண்ண போனாங்க. ஆனா அவர்களையே உள்ள விடாம பாதியிலேயே வெளியேற்றிட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு அதிகாரம் இல்லையா, நீங்க எதை மறைக்க பார்க்குறீங்கன்னு இப்ப அவங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஐஸ் அமைப்புக்கு அங்க ஊர்ல இருக்கின்ற எம்பிக்களுக்கும் இடையில பெரிய ஒரு சண்டையே போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப உள்ளூர் எம்பிகளுக்கும் அங்க இருக்கின்ற ஐஸ் அதிகாரிகளுக்கும் இடையில முதல்ல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதாவது சண்டையை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கின்ற எம்பிக்கள் ஐஸ் அதிகாரிகளுக்கு எதிரான கேள்விகளையும் சென்ட்ரல் அரசாங்கத்துக்கு எதிரான கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாங்க இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்தா இது வரும் ஒரு உள்நாட்டு பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட குடிவரவு கொள்கை அதாவது இமிகிரேஷன் பாலிசி மேல விழுந்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த விவகாரம் இப்போ 2 வழிகளில் விசாரிக்கப்படுது. முதல்ல அமெரிக்காவோட உளவுத்துறை அமைப்பான FBI அதாவது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த துப்பாக்கி சூட்டை பற்றி விசாரிக்கிறாங்க. ஏனென்றால் இது மத்திய அரசு அமைப்பான ஐஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்றபடியாக தான் FBI உள்ள களமிறங்கி இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் மினிசோட்டா மாநிலத்தினுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு விசாரணையை தொடங்கி இருக்காங்க. ஒரு அதிகாரி தன்னோட துப்பாக்கியை பயன்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை யோனத்தன் ரைஸ் மீறினாரா இல்லையா என்பதுதான் இவர்களோட விசாரணையா இருக்கு. அதுக்கான கேள்விகள் தான் இப்ப பரமத்தில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெண்ணை சுட்டுக்கொண்ட ஜோனத்தன் ரைஸ் இப்போ கட்டாய வடிவமைப்புல அனுப்பப்பட்டிருக்கார். ஆனா இது போதாதுன்னு மக்கள் சொல்றாங்க. ஒரு அப்பாவி பெண்ணை சுட்டுக்கொண்ட அதிகாரி ஏன் இன்னும் சுதந்திரமா வெளியே சுத்தணும் அப்படிங்கிறது தான் போராட்டக்காரர்களோட கேள்வியா மாறி இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்கிற இல்கான் ஓமர் மற்றும் ஆன்ஜி கிரைக் கேட்ட கேள்விகளுக்கு ஐஸ் அதிகாரிகள் இன்னும் முறையான பதில் சொல்லல.
நாங்க என்ன பண்றோம்னு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு திமிரான அணுகுமுறையை தான் ஐஸ் அதிகாரிகள் கையில் இருக்கிறார்கள் என்ற பெயர்களும் இப்ப மிக பெருசா விரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெயினி நிக்கோல் குட் அன்றைக்கு அந்த இடத்துல தப்பு செஞ்சாங்களோ இல்லையோ அவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்துக்கான குறியீடா மாறிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிற விளிம்பு நிலை மக்கள், குடியேற்றவாசிகள் மற்றும் அவங்களுக்காக குரல் கொடுக்கிறவங்களுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. உதவி பண்ண போறவங்களே சொல்றாங்கன்னா சட்டம் யாரை பாதுகாக்குது அப்படிங்கிற பயம் இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட வந்திருக்கு. வரப்போற வாரங்கள்ல மினியா போலீஸ்ல இன்னும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றா ஏபிஐ ரிப்போர்ட் வெளியே வரும்போது ஒருவேளை அந்த அதிகாரிக்கு யார் அந்த பெண்ணை சுட்டாரோ அந்த அதிகாரிக்கு சாதகமான எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை வெளியிட்டா அது மினியா போலீஸ் நகரத்தை மிகப்பெரிய ஒரு கலவர பூமியா மாத்திடும். அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். இதை நினைச்சுதான் இப்ப அரசியல் விமர்சகர்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியா இந்த கேஸ் அமெரிக்கா தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் உள்நாட்டு தீவிரவாதியான முத்திரை குத்துற மத்திய அரசு, இன்னும் ஒரு பக்கம் எங்க மக்கள் தீவிரவாதி இல்லையான்னு போராடுற மேஜர். இது வாஷிங்டன் வரைக்குமே பெரிய ஒரு அதிகார போரை உருவாக்கும்னு சொல்லப்படுது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு துப்பாக்கிகள் கொடுக்கப்படுறது தற்பாதுகாப்புக்காண்டி தான், ஒரு உயிரை பறிக்கிறதுக்காக இல்லை. சந்தேகம் வந்தா விசாரிக்கலாம், தப்பு செஞ்சா கைது பண்ணலாம். ஆனா விசாரணை இல்லாமலே ஒரு பெண்ணை சுட்டுக் கொள்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது. பெயினியோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா? அந்த அதிகாரி தண்டிக்கப்படுவாரா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை பற்றிய கருத்துக்களை கேள்விக்கொள்ள பண்ணுங்க. இந்த சம்பவம் அமெரிக்காவையே 2 பிரிவா பிரிச்சிருக்கு. ஒன்று அதிகாரிக்கு சப்பு பண்ற நபர்கள், அதாவது ஐஸ் அதிகாரிக்கு சப்பு பண்ற நபர்கள். இன்னும் ஒன்று அங்கே இருக்கின்ற கொல்லப்பட்ட பெண்ணுக்கும் அங்கே இருக்கின்ற அகதிகளுக்கும் சப்பு பண்ற நபர்கள் என்று அமெரிக்காவை 2 பிரிவா பிரிஞ்சிருக்கு. இப்ப நடந்த இந்த சம்பவமும், இந்த சம்பவத்தை பற்றி அமெரிக்காவோட ட்ரம்பினுடைய அரசாங்கம் வெளியிட்ட கருத்துக்கள், அதாவது அந்த பெண்ணை தீவிரவாதி, உள்நாட்டு தீவிரவாதி என்று சொன்ன கருத்துக்களும் ட்ரம்புகளுக்கு எதிராக மாறியிருக்கு. இதனால் ட்ரம்புகளோட அடுத்த எலெக்ஷன், அமெரிக்காவோட நடக்கப்பெற மிட் டேர்ம் எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது செலுத்தும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே அதிகாரி செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னும் போது புதிதான தகவல் உள்ளடங்கி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.